What's up guys, this is MACubing. இந்த வீடியோவில் நம்ம Yau 5 மெத்தட்கான tutorial தான் பார்க்க போகிறோம். Yau 5 இந்த மெத்தடை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி Yau Method 4x4கான கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5x5 சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நம்ம இப்போது டியூட்டோரியலுக்குள்ளே போவோம். Yau மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரெண்டு ஆப்போசிட் சென்டர்ஸை சால்வ் பண்ணணும். அந்த ரெண்டு ஆப்போசிட் சென்டர்ஸில் ஒரு சென்டர் என்னென்னா உங்களுடைய கிராஸ் கலரோட சென்டராகும். நம்ம மோஸ்ட்லி என்னென்னா ஒயிட்டில் தான் கிராஸ் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ நம்ம ஒயிட் சென்டர்லேருந்து சால்வ் பண்ணுவோம். அண்ட் சென்டரை சால்வ் பண்ணுறது நம்ம லைனாக ஒரு 1/1/3 லைனாக நம்ம க்ரியேட் பண்ணி தென் சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சென்டர் இருக்கா, இது பக்கத்தில் இன்னொரு சென்டர், இது பக்கத்தில் இருக்கிற சென்டரை நம்ம எச் சென்டருன்னு சொல்லலாம். அதுக்கு பக்கத்தில் இங்கே முனையில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கார்னர் சென்டருன்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போது இந்த மிடில் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற எச் சென்டர் ஒன்று எடுத்து அது பக்கத்தில் இங்கே பேர் பண்ணிடலாம். அண்ட் தென் இன்னொரு எச் சென்டரை எடுத்து இங்கே பேர் பண்ணலாம். சரிங்களா, இது இப்போது ஒரு 1/1/3 லைனை க்ரியேட் பண்ணிட்டோம். இது மாதிரி இன்னொரு 1/1/3 லைன், இன்னொரு 1/1/3 லைனை க்ரியேட் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மிடில் சென்டர் இருக்குது, இது பக்கத்தில் என்னென்னா ரெண்டு கார்னர் சென்டர் வரணும். ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதை நம்ம இங்கே சால்வ் பண்ணிடலாம். அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அண்ட் அது நம்ம சால்வ் பண்ணிடலாம். அண்ட் தென் இதை என்னென்னா இதில் அட்டாச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டருக்கு என்னென்னா உங்களுக்கு கியூப் மொத்த ஃப்ரீடமாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல இதை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பிரேக் பண்ணாமல் நீங்கள் இந்த ஸ்லைஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டு வரலாம். சரிங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எச் சென்டர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் சென்டர் இருக்குது. அண்ட் தென் ரெண்டுத்தையும் இப்படி பேர் பண்ணலாம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்னர் சென்டர் இங்கே இருக்குது, அதை நம்ம இது கூட பேர் பண்ணலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ நம்ம இதை பேர் பண்ணும்போது இது பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம இதை பேர் பண்ணி இதை இப்படி இன்செர்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஸ்டாண்டர்டான வே. கொஞ்சம் சென்டர்ஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இது மாதிரி உங்களுக்கு பிளாக் இருக்குது பாருங்கள், ஒரு 1/1/2 பிளாக் இருக்குது பாருங்கள். இது மாதிரி பிளாக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி சென்டர்ஸை சால்வ் பண்ணலாம். அது நான் எல்லோவில் காட்டுறேன். லைக் இப்போது ஒரு மிடில் எட்ஜ் இருக்கா, இது பக்கத்தில் ஒரு எட்ஜ் சென்டரை நம்ம சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் இது பக்கத்தில் என்னென்னா இந்த 1/1/2 பிளாக்கை சால்வ் பண்ணுவோம். இது பக்கத்தில் இதை நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ என்னென்னா ஒயிட் பிரேக் ஆகக்கூடாது. ஸோ இதை சைடில் கொண்டு போயிட்டு இதை ரீஸ்டோர் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் இன்னொரு 1/1/2 பிளாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எட்ஜ் அண்ட் இங்கே ஒரு கார்னர் இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிவிடுவோம். அண்ட் இதை இது கூட அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள் நமக்கு ஈஸியாக ஒரு 1/2/2 பிளாக் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒயிட்டை ரீஸ்டோர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஒரு லைனாக க்ரியேட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா அப்போது நீங்கள் என்ன சொல்ல இது மாதிரி பேராக க்ரியேட் பண்ணி அதை ஒரு பிளாக்காக ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட கொஞ்சம் ஈஸியான வே என்னன்னா இருங்க நான் காட்டுறேன். உங்களுக்கு இது மாதிரி ஒரு டீ ஷேப் கிடச்சதுன்னா இப்போ இந்த எட்ஜை விட்டுருங்க, இது மாதிரி ஒரு டீ ஷேப் இருந்ததுன்னா அப்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டீ இருக்கா, இந்த டீயை இந்த ரெண்டு தனியாகவும் இதை தனியாகவும் நம்ம பிரிக்கலாம். பிரிக்கும் போது என்னென்னா இங்கே ஒரு எட்ஜை கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த எட்ஜை நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணும்போது என்னென்னா நமக்கு ஒரு லைன் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த லைனை இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து மறுபடியும் இந்த லைன் இங்கே கொண்டு வந்தோன்னா நமக்கு ஒரு 1/2/2 பிளாக் ஈஸியாக கிடைச்சிரும். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள், இங்கே ஒரு டீ இருக்குது. டீ இருக்கும் போது இந்த லைன் இருக்கிற இடத்துல ஒரு எட்ஜை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ரிசர்வ் பண்ணி இந்த லைனை மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டால் நமக்கு ஒரு 1/2/2 பிளாக் ஈஸியாக கிடைச்சிரும். இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கூட நீங்கள் பழகிக்கலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு விஷயம் அதாவது சென்டர்ஸை பேர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸ், அதாவது ஒரு 1/1/2 பிளாக்கை க்ரியேட் பண்ணி 3 1/1/2 பிளாக்ஸாக க்ரியேட் பண்ணி இது மாதிரி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணலாம். இல்லை டீ மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா அப்போ இது மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இதை கன்வெர்ட் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 மோஸ்ட் எஃபிஷியன்ட் வேஸ். சரிங்களா, இப்போ நம்ம கடைசி சென்டரை ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது கடைசி லைனை க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் அதை இன்செர்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்
2 சென்டர்ஸ், அதாவது ஆப்போசிட் சென்டர்ஸை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம க்ராஸோட ஏதாவது 3 எட்ஜை வந்து பேர் பண்ணி அதை சால்வ் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் 2 சென்டர்ஸை சால்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று லெஃப்ட்லேயும் ஒன்று ரைட்லேயும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்னென்ன க்ராஸ் எட்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆரஞ்சு இருக்குது அண்ட் 2 ரெட் இருக்குது, ஒரு ப்ளூ இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் இருக்குது. பட் எனக்கு ஈஸியாக தெரியுது என்னென்னா இந்த ரெட்டு தான். ஏன்னா இங்கே இன்னொரு ரெட்டை வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பேர் ஆகிடும். இன்னொரு ரெட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு யாவ் ஃபைல் என்னென்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எட்ஜஸ்லாம் அங்கங்கே பிரிஞ்சிருக்கும், எங்கே எட்ஜை தேடுறதுன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து யாவ் மெத்தடில் இது ஒரு டிஃபிகல்ட்டான பார்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெட் ஒயிட் எட்ஜ் இங்கே இருக்குது. அது வந்து நான் இங்கே பேக்கில் இங்கே கொண்டு போயிட்டு இதை இன்செர்ட் பண்ணலாம். ஏன் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை இங்கே இன்செர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கலர்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா அப்போ நம்ம இதை இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்ட் எட்ஜ் ஆகிடும். அதே நான் இதை வந்து பேக்கில் கொண்டு போயிட்டு இப்போது வந்து ஒரு M2 பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு வந்து ஈஸியாக பேர் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்னென்னா இந்த கலரும் ஆப்போசிட்டாக இருக்கணும். சரிங்களா? அண்ட் தென் இப்போ என்னென்னா இதை வந்து உங்கள் க்ராஸோட அட்டாச் பண்ணிடுங்க. க்ராஸ் சென்டரோட அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் பேக்கில் இங்கே கொண்டு போயிடுங்க. ஸோ இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா ஆரஞ்ச் ஒயிட்டே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏன்னா ஆரஞ்ச் ஒயிட்டோட எட்ஜ் ஒன்று இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே லைனில் இருக்கும்போது இதை நம்ம பேர் பண்ண முடியாது. ஸோ இதை கீழே இப்படி கொண்டு போயிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேஸில் வந்த மாதிரியே 2 சைடில் இருக்கிற எட்ஜஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ மிடில் எட்ஜை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். அது இங்கே இருக்குது. இப்போ இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த கலரும் ஆப்போசிட்ஸாக இருக்குது. ஸோ வந்து இதை ஈஸியாக நம்ம வந்து பேர் பண்ணிடலாம். அண்ட் ஆரஞ்ச் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டாக, ஸோ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அண்ட் தென் தேர்டு வந்து நம்ம எதை பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ வந்து நம்ம க்ரீன் ஒயிட்டை பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆர்டரில் தான் பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் கலர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ வந்து என்னென்னா இப்போ இதை பேக்கில் கொண்டு போயிட்டு இப்போது ஒரு வைடு R2 பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக இது பேர் ஆகிடுச்சு. அண்ட் தென் இன்னொரு க்ரீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் அதை இங்கே எப்படி பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு F2 பண்ணுன்னா இது வந்து இங்கே வந்துடுது. ஸோ இதை இங்கே ஈஸியாக பேர் பண்ணிடுறேன். அண்ட் தென் இதை நான் இங்கே இன்செர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 எட்ஜஸையும் நான் பேர் பண்ணி அதோட இடத்துல ரிலேட்டிவாக சால்வ் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் செகண்ட் ஸ்டெப். க்ராஸோட எட்ஜஸ் எல்லாமே பேர் பண்ணி அதை சென்டரோட சால்வ் பண்ணி வைக்கிறது. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு யாவ் மெத்தடில் 4x4 தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். இந்த 4 சென்டர்ஸை சால்வ் பண்ணிட்டு அடுத்தது கடைசி க்ராஸ் எட்ஜை நம்ம சால்வ் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ண போகிறோம். பட் நிறைய பேர் என்னென்னா இப்படியும் பண்ணுவாங்க, கடைசி க்ராஸ் எட்ஜை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 சென்டர்ஸையும் சால்வ் பண்ணுவாங்க. நம்ம 2 விதமாகவும் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் என்னென்னா கடைசி க்ராஸ் எட்ஜை சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சென்டர்ஸை சால்வ் பண்ணுறாங்க. கடைசி க்ராஸ் எட்ஜை சால்வ் பண்ணிட்டு சென்டர்ஸை சால்வ் பண்ணுறதால அந்த க்ராஸ் எட்ஜ் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். இதுவும் என்னென்னா கொஞ்சம் கடுப்பான ப்ராசஸ் தான். இந்த க்ராஸை சால்வ் பண்ணுறதோட கொஞ்சம் கடுப்பான விஷயம் அந்த எட்ஜஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எட்ஜை வந்து சால்வ் பண்ணுவோம். இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது அண்ட் இன்னொரு எட்ஜ் மீதி 2 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே கொண்டு போயிடலாம். அண்ட் தென் அதை பேர் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை பேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு சென்டரை சால்வ் பண்ணுவோம். அதே சமயத்தில் இதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த சென்டரை சால்வ் பண்ணலான்னா அது ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்ச் அதோட எட்ஜோட ஒன்று சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2x2 பிளாக் 1x2 பிளாக், இங்கே ஒரு 1x2 பிளாக் இருக்குது. ஸோ இது கூட அட்டாச் பண்ணி ஈஸியாக நான் ஒரு 2x2x2 பிளாக் க்ரியேட் பண்ணலான்னு தோணுது. ஓகே, அண்ட் தென் இதையும் அட்டாச் பண்ணி ஒரு 2x2x2 பிளாக் க்ரியேட் பண்ணலாம். ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ இதை நான் வந்து இது கூட அட்டாச் பண்ணிட்டேன்னா என்னோடய தேர்ட் சென்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த எட்ஜை வந்து இந்த சென்டரோட அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ வந்து நம்ம என்னென்னா இப்போ இந்த சென்டரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இந்த எட்ஜையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அப்படியே கண்டினியூவாக இந்த சென்டர்ஸை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். இப்போ என்னென்னா
உங்களுக்கு இந்த இடத்துலையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 எட்ஜஸையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம். இந்த எட்ஜை வந்து மேக்ஸிமம் என்ன சொல்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த சென்டரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவே நம்ம இந்த எட்ஜை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ இந்த சென்டர்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது என்னென்னா எஃப் ஆர் பி மூவ் தவறி யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் இந்த எட்ஜஸை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து என்ன சொல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த க்ரீன் சென்டரை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு 1/1/3 லைன் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் இங்கே ஒரு லைன் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, லைன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அதை ஒரு 2வது லைனையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ 3வது இங்கே இருக்குது. ஓகே, இந்த சென்டரையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டரும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இடத்துலையும் T இருக்குது. நம்ம ரெட்டை சால்வ் பண்ணுவோம். ஓகே, ரெட்டை சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் கடைசி 2 சென்டரை சால்வ் பண்ணுறதுக்கு கடைசி 2 சென்டரை நான் சால்வ் பண்ணிட்டேன். கடைசி 2 சென்டரை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்ல குழப்பம். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா நம்ம 4 சென்டரையும் சால்வ் பண்ணிட்டோம். இந்த எட்ஜையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ என்னென்னா இதை அட்டாச் பண்ணி அதோட சென்டரோட அட்டாச் பண்ணி இதை இன்செர்ட் பண்ணிடலாம். இதுதான் 3rd ஸ்டெப். இந்த 4 சென்டரையும் சால்வ் பண்ணி இந்த எட்ஜையும் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் Yau 5 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போகும். ஏன்னா நம்ம 4th ஸ்டெப் வந்துட்டோம். இப்போது நார்மலாக நம்ம ரிடக்ஷன் மெத்தடில் பார்த்தோன்னா இந்த 4 எட்ஜ் சால்வ் பண்ணோன்னே என்னென்னா இன்னும் 4 எட்ஜ் சால்வ் பண்ணுவோம். அதுதான் இங்கே பண்ண போகிறோம். பட் Yau 5ல் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா அந்த 4 எட்ஜில் 2 எட்ஜ் வந்து உங்களோட F12 பேரோட எட்ஜாக இருக்கணும். சரிங்களா? அந்த F12 பேர் எட்ஜஸும் பக்கத்தில் இருக்கிற F12 பேர் எட்ஜஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ளூ ஆரஞ்சு வரணுமா? ஒரு ப்ளூ ஆரஞ்சு, இது பக்கத்தில் என்ன பேர் வரும்? ப்ளூ ரெட். இந்த 2 பேரை பண்ணலாம். இல்லைனா இது பக்கத்தில் அதாவது ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் இந்த பேரும் பண்ணலாம். இல்லைனா இது 2 பேர். அது மாதிரி பக்கத்தில் வர அட்ஜசன்ட் பேர்ஸாக நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெட் அண்ட் ப்ளூலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அதுதான் எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஈஸியாக அதை பேர் பண்ணலாம். ஓகே, இந்த 2த்தையும் நான் பேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போது இதையும் நம்ம பேர் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேரை நான் பேர் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எதை பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோவை நான் பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பேர் பண்ணுவோம். அது ஈஸியாக எனக்கு ஒரே மூவில் வந்து ஆயிடுச்சு. தென் என்னென்னா நீங்கள் இந்த 2 கலரில் இருக்கிற ஏதாவது ஒரு கலரோட பேரை பேர் பண்ணணும். எதனாலனா அது பக்கத்தில் ஒரு பேரை நம்ம பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டே சொன்னல. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் அண்ட் ரெட் இங்கே இருக்குது. ஸோ நம்ம க்ரீன் அண்ட் ரெட்டே பண்ணுவோம். க்ரீன் அண்ட் ரெட் எட்ஜ் இங்கே வர மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப இதை பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 எட்ஜஸை நம்ம பேர் பண்ணிட்டோம். 3வது எட்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, அதையும் இன்செர்ட் இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன். அண்ட் தென் இப்போ இதையும் பேர் பண்ணிட்டேன். 3 எட்ஜஸை நம்ம வந்து பேர் பண்ணிட்டோம். இப்போ இதை நான் ப்ரிசர்வ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை எதுக்கு இங்கே கொண்டு வந்தேன்னா 2 எட்ஜும் பக்கத்தில் இருக்குது. ஸோ எனக்கு லுக் ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதை இங்கே கொண்டு வந்து நான் இங்கே கொண்டு வந்து இதை பேர் பண்ணிடுறேன். பாருங்கள், இதை இங்கே கொண்டு வந்து இதை பேர் பண்ணுறேன். பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இதை ஃப்ளிப் பண்ணி இதை கீழே கொண்டு போய்ட்டோன்னா இதை ரிட்டர்ன் ரீஸ்டோர் பண்ணும்போது எனக்கு என்னென்னா ஃபுல்லாக பேர் ஆகிடும். ஓகே, பேர் பண்ணிட்டேன். அண்ட் ரிட்டன் இதை கொண்டு வந்தேன்னா எனக்கு ஃபுல்லாக பேர் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதை மேலே கொண்டு போயிட்டு இங்கே 4 எட்ஜஸையும் நான் இது கொண்டு வந்துட்டேன். அண்ட் தென் இப்போ என்னென்னா சென்டர்ஸை ரீஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணுன்னா 2 F12 பேரை நம்ம இன்செர்ட் பண்ணணும். இங்கே ஒன்றுக்கு ஓகே, இதை இன்செர்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது பக்கத்தில் இருக்கிற பேர் நம்ம என்னென்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வந்து இதை நான் வெளியே கொண்டு வந்து நான் இதை இன்செர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா
எனக்கு ரெண்டுமே பேர் ஆகி இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னென்னா இப்போ இந்த பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் 4 பேர் தான் இருக்குது. எனக்கு பேக்கில் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இந்த 4 எட்ஜஸை பேர் பண்ணாலும் எனக்கு என்னென்னா க்ராஸும் முடிஞ்சிருச்சு, 2 F2L முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 F2L அண்ட் OLL PLL மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா லுக்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம மீதி எட்ஜஸையும் பேர் பண்ணலாம். ஓகே, இதை பேர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நான் பண்ண தப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்ரீ ஸ்லைசிங் மாதிரி யூஸ் பண்ணேன். ஃப்ரீ ஸ்லைசிங் மாதிரி யூஸ் பண்ணதால் எனக்கு இந்த எட்ஜ் வந்து பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வந்து நான் என்னென்னா இப்போ மறுபடியும் நான் இதை வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கடைசி 4 எட்ஜஸ்க்கு வந்து ஃப்ரீ ஸ்லைசிங் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் என்ன சொல்ல பார்த்து பேர் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா ப்ளூ அண்ட் எல்லோ இங்கே இருக்குது. ஸோ வந்து அது நெக்ஸ்ட்டு பேர் பண்ணுவோம். இது மேலே கொண்டு வந்துட்டேன். இதை இங்கே கொண்டு வந்து ஃப்ளிப் பண்ணி இப்போ வந்து இதை பேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா எல்லோ அண்ட் ரெட்டு. ஓகே, எல்லோ அண்ட் ரெட்டுக்கு என்னென்னா இப்போ 2 ஃப்ளிப்ட் எட்ஜஸ் இங்கே இருக்கா. இப்போ ஒன்று நான் இங்கே கொண்டு வந்தேன்னா இது பேர் ஆகிடும். அண்ட் தென் இதை ஃப்ளிப் பண்ணுவோம். அண்ட் தென் இதை ரிட்டர்ன் ரீஸ்டோர் பண்ணேன்னா இது எனக்கு இங்கே பேர் ஆகிடுச்சு. அண்ட் தென் இங்கே 4 எட்ஜஸும் பேர் பண்ணிட்டோம், இந்த எட்ஜும் பேர் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளிப் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா உங்களுக்கு பேரிட்டி இருக்குது. பேரிட்டி வந்து மோஸ்ட்லி என்னென்னா நீங்கள் வந்து இப்படி வச்சு நீங்கள் பண்ணுவீங்க கரெக்டாக. பேரிட்டி பண்ணும்போது என்னென்னா இந்த 2 எட்ஜஸும் ஸ்வாப் ஆகும். ஸோ வந்து மேக்ஸிமம் என்னென்னா நீங்கள் ஒரு எஃப் மூவோ இல்லைனா இந்த பேர் இங்கேருந்து தான் ஒரு எஃப் ப்ரைமோ பண்ணி இதை மேலே கொண்டு வந்து இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல இந்த எட்ஜ் அண்ட் இந்த எட்ஜ் தான் ஸ்வாப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்வாப் ஆகிறது வந்து இந்த 2 எட்ஜஸ் ஸ்வாப் ஆகிறதால உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஸோ வந்து நம்ம இப்போது இந்த எட்ஜை சால்வ் பண்ணுறதுக்கான பேரிட்டி அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கடைசியில் என்னென்னா இந்த ஒயிட் எட்ஜை ரீஸ்டோர் பண்ணுறேன். இந்த 2 F2L நம்ம சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் OLL அண்ட் PLL நீங்கள் வந்து இதுக்கப்புறம் 2லுக்கு OLL பண்ணலாம் இல்லைனா ஃபுல் OLL தெரிஞ்சால் ஃபுல் OLLம் பண்ணலாம். அண்ட் தென் கடைசியாக PLL EPERM வந்திருக்கு. பெரிய கியூப்லலாம் EPERM பண்ணுறதா. Yeah, complete ஆயிடுச்சு. That's it in this video. Thank you for watching. அண்ட் இது வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. அண்ட் பாய்.